வி நாராயணன் கீழ்கட்டளையில இருந்து கேட்டிருக்காரு. ம். மூத்த குடிமகனான நான் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டில் 30 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளேன். ம். இதற்கு ஆண்டுக்கு 6.5% வருமானம் கிடைத்து வருகிறது. Right. இந்த வருமானத்துக்கு அடிப்படை வரி வரம்புக்கு ஏற்ப வருமான வரி கட்ட வேண்டியுள்ளது. எனக்கு பென்ஷன் வருவதால் நான் 20% வரி கட்ட வேண்டி வருகிறது. நான் முதலீட்டில் சற்று ரிஸ்க் எடுக்க தயார். சற்று கூடுதல் வருமானம் மற்றும் குறைவான வரி கட்டக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் வகையை சொல்ல முடியுமா? நாராயண் சார் வந்து இப்போ வந்து அவர் ஆல்ரெடி சீனியர் சிட்டிசன் சொல்லியிருக்காரு. ம். அண்ட் அவரால் ஓரளவுக்கு ரீசனபிளா ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து லிக்விட் ஃபண்ட்லேருந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ம். ஸோ தட் அவருக்கு ரிட்டர்ன்ஸும் கூட வரும். ம். செகண்ட் வந்து பெட்டரான டாக்ஸேஷன் உள்ள ப்ராடக்ட்குள்ள நான் என்டர் ஆகணுங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். எஸ் சார். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது. ஓரளவுக்கு மார்ஜினலாக தான் இங்கேருந்து ஒரு மாடரேட் ரிஸ்க் மாதிரி தான் இவர் எடுக்க முடியும். அப்படிங்கிறனால கீப்பிங் ஹிஸ் ஏஜ் இன்டு தி கன்சிடரேஷன் அண்ட் அவரோட ரிக்குவயர்மெண்ட்டும் அந்த மாதிரி இருக்கிறனால அவருக்கு ஒரு 3 ப்ராடக்ட்ல அவரால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்ராக்சிமேட்லி ஒரு 9.5 to 10% ஈல்டு வரும். ஓகே. செகண்ட் வந்து ஏதாவது ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்ஸில் போடலாம், ஈக்விட்டி ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் மாதிரி போடலாம். தேர்டு வந்து அவருக்கு வந்து மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் மாதிரி போடலாங்க. இந்த 3 ஃபண்டில் எது வேணால் போடலாம். ஸோ ரிட்டர்ன்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டி ஹைபிரிட் ஃபண்டுங்கிறது வந்து 65% ஈக்விட்டியில் இருக்கும் அண்ட் 35% டெட்டில் போகும். ம். அது கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். இல்லை அதுவும் எனக்கு அந்த அக்ரெஷன் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஈக்விட்டி சேவிங்ஸ் பண்ணிருக்கும். 25-30% தான் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கும். பாக்கி உள்ளதெல்லாம் டெட்டில் போய் இன்வெஸ்ட் ஆகும். அதுலேயும் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 3-4 காம்பினேஷனில் எது பெட்டராக இருக்கோ அவர் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நான் ஒரு அட்வைஸாக அவருக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அதில் அவர் போடுற மணி 4 டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸில் பிரிஞ்சிடும். ஓ. ஸோ ஈக்விட்டியில் போகும், டெட்டில் போகும், அவருக்கு வந்து ரீட்டில் போகும், கோல்டுலேயும் போகும். Okay. ஸோ 4 டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸ்லையும் போயிடுறதுனால அவருக்கு வந்து ஓரளவுக்கு சேஃபாகவும் இருக்கும். ரிட்டர்ன்ஸ் வைஸும் அவர் ஒரு 10 to 11% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஈக்விட்டி டாக்ஸேஷனும் வரும் அவருக்கு. சூப்பர் சார். ஸோ இன் தட் வே ஹில் கெட் பெனிஃபிட்டட் அவுட். சூப்பர்.